ஒரு காலத்தில் ஒரு ஏழை குயவன் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், ஆனால் மிகவும் வறுமையில் வாழ்ந்தான். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் குயவனிடம் வந்து, நான் உன்னிடம் நிறைய மண்பாண்டங்கள் ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். எனக்கு 1000 பானைகள் வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு பணமாக கொடுக்க வேண்டியதில்லை. இந்தச் சிறிய கூண்டில் உள்ள அழகான பறவை ஒன்றை நான் பரிசாக தருகிறேன். அது போதும் என்று சொன்னார். குயவன் குழப்பமடைந்தான், ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை. சம்மதித்து அந்தச் சிறிய பறவையை வாங்கிக் கொண்டு பானைகளை செய்து கொடுத்தான். செல்வந்தர் சென்ற பிறகு குயவனும் அவன் மனைவியும் அந்த பறவையை பார்த்து, இது வெறும் பறவைதானே, இதை வைத்து நாம் என்ன செய்வது என்று யோசித்தனர். அவர்கள் அந்த பறவையை ஒரு கூண்டில் வைத்து அதற்கு உணவும் நீரும் கொடுத்து பராமரித்தனர். சில நாட்கள் கழித்து காலையில் குயவன் எழுந்து பார்த்தபோது கூண்டின் உள்ளே ஒரு பொற்கிளி இருப்பதைக் கண்டான். அவனும் அவன் மனைவியும் ஆச்சரியமடைந்தனர். அந்த பறவை ஒவ்வொரு நாளும் ஒரு பொற்கிளியைக் கொடுக்கத் தொடங்கியது. விரைவில் குயவன் மிகவும் பணக்காரனாகிவிட்டான். ஆனால் அவனுக்கு பேராசை பிறந்தது. இந்த ஒரு கிளியால் என்ன பயன்? இந்த பறவையின் வயிறு முழுவதும் தங்கம் நிறைந்திருக்க வேண்டும். அதை முழுவதுமாக எடுத்தால் நான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று யோசித்தான். அவன் தன் மனைவியிடம் சொல்லாமல் ஒரு நாள் இரவில் அந்த பறவையின் வயிற்றைத் திறந்து உள்ளே பார்த்தான். ஆனால் அங்கே தங்கம் எதுவும் இல்லை. மற்ற பறவைகளின் உடல் உறுப்புகள் மட்டுமே இருந்தன. பேராசையால் தன் உயிரைக் கொடுத்து ஒரு அதிசயப் பறவையைக் கொன்றுவிட்டதை உணர்ந்து குயவன் மிகவும் வருந்தினான். அன்று முதல் அவனுக்கு பொற்கிளி கிடைப்பது நின்று போனது. நீதி, பேராசை பெரு நஷ்டம் ஆய்.